ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இந்த ஒரு கிளிப்பை பாருங்களேன். தொழில் வளர்ச்சின்னு இத்தனீண்டு பய 35 வயசு உள்ள இப்ராஹிம் எப்படி பண்றான்னு பாரு. நான் பேசுனது அங்க அந்த ஊர் சீமாங்கிறான். இந்த கிளிப்ல வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சீமானா இங்க தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு 36 வயசு பையன் வந்து பாரு அவங்க எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸா காமிக்கிற அளவுக்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய இப்ராஹிம் தரூர் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல்ல ஒரு மிகப்பெரிய வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் லீடரா இதுவரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு நாம் இருக்குல்ல, வெள்ளக்காரங்க தான் பெரிய ஆளுன்னு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு ஆப்பிரிக்கன் வந்து இன்னைக்கு முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, யார் இந்த இப்ராஹிம் தரூர்ங்கிறத தான் பார்க்க போறோம். அண்ட் ஏன் இப்போ பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா, நேத்திக்கு வரைக்கும் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ் வந்து இருக்கிறது வந்து மொத்த உலகத்துக்கே ஆபத்து, நிறைய யங்ஸ்டர்ஸ் ரைஸ் ஆயிடுவாங்க, இவங்களை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்ராஹிம் தரூர் மேல, அதாவது ஆப்பிரிக்கன் லீடர், ஓகேவா, ஒரு மிகப்பெரிய லீடர், அந்த லீடரை வந்து முடிக்கிறதுக்கு பிளாட் ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டு எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்கெட்சை போட்டிருக்காங்க. ஆனா அதுவுமே வந்து உடை தெரியப்பட்டிருக்குது. நம்ம இப்போ யார் இந்த இப்ராஹிம் தரூர்ங்கிறத பார்த்துருவோம். கொஞ்சம் பிளாஷ்பேக் போட்டு பார்த்தோம்னா, பையனுக்கு வந்து ஜஸ்ட் 37 இயர்ஸ் ஓல்டுங்க. 37 இயர்ஸ் ஓல்டான இப்ராஹிம் தரூரே வந்து அங்க ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு டாலஸ்ட் லீடர். இன்னைக்கு வந்து ஆப்பிரிக்கால நிறைய பேர் எங்களோட சேகுவேரா அப்படின்னு கூட சொல்றாங்க. ரொம்ப பெரிய ஒரு பேர், மக்கள் வந்து சேகுவேரான்னு ஒருத்தவங்களை சொல்றது கரெக்டா, அந்த அளவுக்கு வந்து இப்ராஹிம் தரூரேவை சொல்றாங்க. இவ்வளவு சொல்லப்படுற இப்ராஹிம் தரூரே வந்து ஜஸ்ட் 36 இயர்ஸ் ஓல்டு, கொஞ்சம் வருஷம் 37 இயர்ஸ் ஓல்டு. சோ 37 இயர்ஸ் ஓல்டுக்கு முன்னாடி புர்கினா ஃபாசோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கண்ட்ரில தான் வந்து இவங்க இருக்காங்க. இந்த புர்கினா ஃபாசோங்கிற கண்ட்ரி வந்து பிரெஞ்சு ஆட்சிக்கு கீழே இருந்த ஒரு கண்ட்ரி. நம்ம ஊர்ல எப்படி வெள்ளக்காரங்க ஆட்சி செஞ்சாங்களோ அங்க வந்து பிரெஞ்சு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்ல 1947ல வெள்ளக்காரங்களை மொத்தமா திருப்பி அனுப்பிச்சு விட்டோம், கரெக்டா. ஆனா அங்க பிரெஞ்சு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாலும் மத்த ரீதி அவங்க இன்னும் ஸ்டே பேக் பண்ணிட்டு இருந்தாங்க, ராணுவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க ஊர் கரன்சியை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு வந்து பயங்கரமா இன்னமும் புர்கினா ஃபாசோ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க, ஓகேவா. இதுல 37 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இப்ராஹிம் தரூரேங்கிற இந்த ஒரு பையன் வந்து அங்க பிறந்தப்போ பாத்தீங்கன்னா ஊரு வந்து ரொம்ப மோசமான ஒரு ஊருங்க. மண் தரை மட்டும்தான் இருக்குது, எங்கேயுமே ரோடு கிடையாது, 2 மாடிக்கு மேல பில்டிங் கிடையாது, ஏழ்மையின் உச்சகட்டத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஊருக்குள்ள வந்து பெரிய பெரிய முதலாளிங்க வந்து மிகப்பெரிய ஃபேக்டரிஸ் எல்லாம் ஓபன் பண்ணி அந்த நாட்டுல மண்ணுக்கடியில இருக்கக்கூடிய வளங்கள், ஓகேவா, மினரல்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு பணக்காரங்களாயிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்க அவங்க நாட்டு மண்ணுக்கு அடியில இருக்கக்கூடிய ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க பணக்காரங்களாயிட்டு இருக்காங்க. ஆனா ஊர் வந்து மிகப்பெரிய ஏழ்மையில இருக்குது. இந்த ஏழ்மையில ஒரு சின்ன வீட்டுல வயசான ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்கக்கூடிய இப்ராஹிம் தரூரே வந்து சின்ன வயசுல இருந்தே இதுல வந்து என்னடா நம்ம நாடு இப்படி இருக்கு, நம்மளுக்கு ஏன் முன்னேற்றமே இல்லைன்னு நினைச்சு வளரக்கூடிய பையனா இருக்கிற இவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ராணுவத்து மேல ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட். பட் அவங்க அம்மா வந்து ராணுவத்துக்கு எல்லாம் போகாதரா, அவங்க எல்லாருமே வந்து வெள்ளக்காரங்களுக்கு கைக்கூலியா இருக்காங்க, ஏமாத்திடுவாங்க, நம்ம வாழவே விட மாட்டாங்க, போக வேணாம் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் இப்ராஹிம் தரூரே வந்து ராணுவத்து மேல சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்க. ஊர்ல எங்க பார்த்தாலும் கரப்ஷன் இருக்குது, எங்க பார்த்தாலும் பணக்காரன் ஆயிட்டு இருக்கான், ஏழை ஆயிட்டே இருக்கான். கவர்மெண்ட் ஆபீசர்ஸா இருக்கட்டும், ஆட்சியில எலெக்ட் பண்ணி உட்கார வைக்கிறவங்களா இருக்கட்டும், மக்களை சுரண்டி அவங்க காசை எடுத்து அவங்க குழந்தைங்களா முன்னேறிட்டு இருக்குது. ஆனா ஏழைங்க மட்டும் அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. இதுல ஏழையா இப்ராஹிம் தரூரே வந்து இதுக்குள்ள வளர ஆரம்பிக்கிறாங்க. மார்க்சிய சிந்தனைகள் அதிகமா இருக்குது. தாமஸ் சங்கராவோட மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. தாமஸ் சங்கராங்கிறவர் வந்து இதே நாட்டுல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரசிடென்ட், ரொம்ப நேர்மையான ஒரு ஆள், ஓகேவா. அவர் வந்து அவங்க நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பேரையே மாத்தி வைக்கிறார். புர்கினா ஃபாசோனா நேர்மையான மனிதர்களின் நாடு அப்படின்னு வந்து நாட்டோட பேரையே மாத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு லீடர். கண்ட்ரிக்குள்ள பாத்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ட் எக்கானமியா உருவாக்குறாங்க. எல்லாருமே வந்து நம்ம ஊர்ல சாப்பாடை உருவாக்குங்க, நம்ம ஊர் சாப்பாடை வச்சு முன்னேறுங்க, நம்ம ஊர் துணிகளை போடுங்கன்னு சொல்லிட்டு தற்சார்பு பொருளாதாரம் அதெல்லாம் வந்து தாமஸ் சங்கரா உருவாக்கி இருக்காரு. கடைசியில அவர் கூட இருக்கிற ஆட்களே வச்சு பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து அவரை போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது, ஓகேவா. அவங்களை முடிச்சிட்டாங்க. அவரோட ஐகான், அவரோட மெமரி எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. பாகுபலி படத்துல வர மாதிரி பாகுபலி அழிப்பாங்கல்ல பல்வால் தேவன் ஆட்சிக்கு வந்த உடனே, அந்த மாதிரி கம்ப்ளீட்டா அழிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள இருந்து மகேந்திரா அந்த அடுத்த பாகுபலி வர மாதிரி இங்க வந்து தாமஸ் சங்கரா இருந்த ஒரு நாட்டுல இப்போ இப்ராஹிம் தரூரே வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. அப்ப சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவத்துல போய் சேர்ந்துடுறாங்க. அம்மாவுக்கு வந்து சுத்தமா இன்ட்ரெஸ்ட்ல ராணுவத்துல போய் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்துல எதிரிங்களோட சண்டை போட விடுறாங்க, ஓகேவா. உள்ளுக்குள்ள தீவிரவாதம் இருக்குது, ஒரு கரப்ட் கண்ட்ரி, ஓகேவா. இதுல தீவிரவாதிங்க இருக்காங்க, கேங்ஸ் இருக்காங்க, எல்லாரும் கூட ராணுவ வீரர்கள் போய் சண்டை போடணும். ஆனா இவங்களுக்கு தேவையான துப்பாக்கிகள் கூட கிடையாது. ஆனா ஏன்பா இல்ல, எங்களுக்கு துப்பாக்கி தாங்க, எங்களுக்கு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் தாங்க, நாங்க உங்களுக்காக உயிரை பணம் அமைச்சு போறோம், நிறைய பேர் செத்து போறோம், எங்களுக்கு பேசிக்கான ப்ரொடெக்ஷன் தாங்கன்னு கேட்டா அரசியல்வாதிங்க இருந்துகிட்டு எங்க கிட்ட காசு இல்லங்கிறாங்க. ஆனா சொல்லிட்டே வந்து ஃபெராரி கார்லயும் லாம்போர்கினி கார்லயும் பசங்களை வெளிநாட்டுல படிக்க வைக்கிறதையும் பாக்குற இப்ராஹிம் தரூர் இருந்துகிட்டு இவங்க தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை, இந்த அரசியல்வாதிங்க தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு
ராணுவத்துல ஒரு கூவை வந்து பண்றாங்க. அதாவது ஆட்சியை வந்து கவர்மெண்ட்டை வந்து ராணுவம் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. ராணுவம் டேக் ஓவர் பண்ணுது. இதுல கொஞ்சம் கொஞ்சமா அவரும் நிறைய பேர் கூட சண்டை போட்டு வளர்றாரு. ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்காரு. அப்போ ஒரு ரெவல்யூஷன் வந்து ராணுவம் வந்து கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருது. பிரசிடென்ட்டை கிக் அவுட் பண்ணி வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஃப்ரெண்டை வந்து பிரசிடென்ட் ஆகுறாரு. ஆனா ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவரு சோம்பேறி ஆயிடுறாரு. இப்போ ஃப்ரெண்டும் வந்து சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே சோம்பேறி ஆனா மட்டும் பண்ண பரவாயில்ல, அவரு கரப்ட் ஆயிடுறாரு. ஃப்ரெண்டும் சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் நானே பண்றேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 34 இயர்ஸ் ஓல்டுல இப்ராஹிம் தரோரே வந்து இந்த மொத்த கண்ட்ரிக்கும் புர்கினா ஃபாசோங்கிற இந்த கண்ட்ரிக்கு வந்து ஹெட்டா மாறுறாரு. மாறினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அங்க நிறைய தங்கம் இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், ஆப்பிரிக்கால இருந்து தான் தங்கம் நிறைய வரும். ஆனா ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் ஏழையா இருப்பாங்க. இதை கவனிக்கிற இந்த இப்ராஹிம் தரோரே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய கோல்டு மைன் எல்லாமே இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே வந்து வெளிநாட்டு கம்பெனிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. பிரெஞ்சு கம்பெனிஸ் மோஸ்டா, வெளிநாட்டு அமெரிக்கன் கம்பெனிஸ் இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸ்ல வந்து கவர்மெண்ட்டும் என்டர் ஆகும். தட் இஸ் பால்ல வந்து ஆரோக்கியா விற்கலாம், ஹேட்சன் விற்கலாம். ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆவினும் விக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. அப்போ கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் விலையை வந்து எல்லாரும் கண்ட மணிக்கு ஏத்த முடியாது, பிக்சடா இருந்துகிட்டே இருக்கும். பிஎஸ்என்எல் இருக்கிற வரைக்கும் ஜியோவும் ஏர்டெலும் இஷ்டத்துக்கு ஏத்திட்டு இல்ல. எப்போ டெக்னாலஜியை வந்து இவங்க 2 பேர் கையில மட்டும் கொடுத்தாங்களோ பிஎஸ்என்எல் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு விலையேற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ப்ராஃபிட் மேக்கிங்கா போக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப இது எல்லாரும் ப்ராஃபிட் வேணும், அநியாயத்துக்கு ப்ராஃபிட் மேக்கிங்கா போக ஆரம்பிச்சிடும். அப்போ இதே மாதிரி இங்க கோல்டுல வந்து ஃபாரின் கம்பெனிஸ் காசு எடுத்துட்டு இருக்காங்க. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எந்த பிரயோஜனமே இல்லைன்னா கவர்மெண்ட் உள்ளுக்குள்ள என்டர் ஆகுது. அடுத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் அண்ட் மீடியம் கோல்டு ட்ரேடிங் லைசன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாரையுமே சஸ்பெண்ட் பண்றாங்க. ஏன்னா இந்த சின்ன சின்ன லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்க தங்கத்தை திருடி வெளிநாட்டுக்கு வித்துடுறான். தான் ஊர்ல இருக்கிற தங்கத்தை சில பேர் அந்த செல்ஃபிஷா அவன் குடும்பம் மட்டும் பணக்காரன் ஆகிறதுக்கு ஊர்ல இருக்கிற தங்கத்தை எடுத்து வெளிநாட்டுக்கு வித்துடுறான். புர்கினா ஃபாசோக்கு கீழே தங்க சுரங்கங்கள் இருக்குது. ஆனா அதை வச்சு அவங்களுக்கு பிரயோஜனமே இல்லை, எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்குது. அதை கவனிக்கிறாரு. மூணாவது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தக்காளி ஊர்ல நல்லா விளையுது. அப்போ தக்காளியை வந்து எங்கேயோ அனுப்பிச்சு அவங்க வந்து பேஸ்டா விக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களே சொந்தமா தக்காளி பேஸ்ட் கம்பெனி ஆரம்பிச்சிடுறாங்க. தக்காளி சாஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லா அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. கவர்மெண்ட் கம்பெனி புர்கினா ஃபாசோல இருந்து. ஏன்னா அவங்க ஊர் தக்காளி அவங்களே செஞ்சிடலாம், ஏன் இன்னொருத்தங்கிட்ட கொடுக்கணும். ஃபோர்த் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின் கம்பெனிஸ் வந்து எது அவங்க நாட்டுக்குள்ள பல வருஷமா அவங்க நாட்டை சுரண்டிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே நேஷனலைஸ் பண்றாங்க. எல்லாமே கவர்மெண்டா மாத்திடுறாங்க. இனிமே இந்த கம்பெனியெல்லாம் நாங்க தான் ரன் பண்ணுவோம்னு சொல்லி மாத்துறாங்க. ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் எதிராக பிரெஞ்சு கவர்மெண்ட்டும் பிரெஞ்சு நியூஸ் சேனல்ஸ் பிரெஞ்சு மீடியா இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா பிரெஞ்சு வந்து இவங்களை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு கண்ட்ரி. அண்ட் அவங்க ஃப்ரீடம் கொடுத்துட்டேன்னு சொன்னாலும் பல வருஷமா இவங்களை வந்து கீழே வச்சுக்கிறதுக்கு அவங்க வந்து சைக்காலஜிக்கலா நான் பெரிய ஆளு, சைக்காலஜிக்கலா நான் தான் சரி, சைக்காலஜிக்கலா நீ எனக்கு இன்னும் அடிமைங்கிற ஒரு மைண்ட்ல, பேருக்கு தான் இவங்க தனி சுதந்திரமான கண்ட்ரி, சைக்காலஜிக்கலா இவங்க இன்னும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ராணுவம் உள்ளுக்குள்ள இருக்குது. கவர்மெண்ட் டெசிஷன்ஸ்ல நிறைய இன்டர்வீன் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே பிரெஞ்சு இன்னமும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன் இவங்க இதை பண்றாங்க, எப்படி இதை பண்றாங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறப்போ பிரெஞ்சு மீடியா வந்து இவங்க ஊருக்குள்ள அதிகமா இருந்துட்டு இருக்குது. என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பிரெஞ்சு மீடியா கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல எல்லாத்தையும் பேன் பண்றாரு. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாட்டுக்குள்ள தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க. தீவிரவாதிகள் கிட்ட பேசி அதை வந்து எல்லா இடத்துலயும் போடுறது. அதே மாதிரி வந்து புர்கினா ஃபாசோக்கு எதிரான ஒப்பீனியன்ஸ் இருக்குல்ல, இந்த நாடு மோசமான நாடு, இது வந்து தப்பான நாடா இருக்குன்னு சொல்லிட்டு மத்தவங்க பேசுவாங்க, அதை நாட்டுக்குள்ளேயே போட்டு காமிக்கிறது. சோ உள்நாட்டுக்குள்ளேயே மக்களை வந்து தான் அரசாங்கத்துக்கு எதிராகவே திருப்புற வேலையெல்லாம் பாக்குறதுனால அந்த மீடியா கம்பெனிஸ் அதை ஏன் பண்றாங்க, ஏன்னா அவங்களோட ஃபேக்டரி எல்லாம் தூக்கப்படுது, அவங்க பல வருஷமா ஆண்ட மக்கள் வந்து அவங்களுக்கு எதிராக எந்திரிக்கிறாங்கிறதுனால இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சவங்க அந்த கம்பெனிஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணி விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து சில ஜேர்னலிஸ்ட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருப்பாங்கல்ல, இல்ல இவங்க சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இந்த போரெல்லாம் கூடாது, அமைதிதான் இருக்கணும், அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை தான் நடத்தணும், ஏன் போய் சண்டை போடுறீங்க, இந்த மாதிரி கேட்கிற ஜேர்னலிஸ்ட் எல்லாத்தையும் இது வரைக்கும் ஒரு 7 பேர் ஓகேவா ஆக்சுவல் ரெக்கார்டு, அவங்க எல்லாத்தையும் யூனிஃபார்ம் போட்டு நீ போய் பேசுன்னு அனுப்பிச்சு விட்டுறது. யாரு, தீவிரவாதிகளோட நாட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறவனோட அவன் வந்து அவங்களை ஹேண்டில் பண்றப்போ அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஏன் இவங்க கிட்ட பேச முடியாது, ஏன் இவங்க கிட்ட அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம். இதை வந்து ஒரு நார்மல் கவர்மெண்ட் பண்ணாது, இப்படிலாம் பண்ணாது, நீ போய் பேசு, சரி அப்படியாப்பா நீ போய் பேசிட்டு வா அப்படின்லாம் அனுப்பாது. பட் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ராணுவத்திலே சேர்த்து விட்டாங்க, நீ வா இப்போ என் கூட சண்டை போட்டு பாரு, இது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னலிஸ்ட்டை வந்து ராணுவத்துக்குள்ள சேர்த்து விட்டுறதுன்னு சொல்லிட்டு வித்தியாசமான டாக்டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்ராஹிம் தரோரே பண்ணிட்டு இருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா ராணுவம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நாடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ராணுவத்துக்கு எக்ஸ்ட்ராவா பயங்கரமா ஃபண்ட் வேணும்னு டாக்ஸை வந்து அதிகமாக்கி இருக்காங்க. சில இடங்கள்ல டிவி ஷோஸ்ல மூவிஸ்ல எல்லாம் வந்து டாக்ஸ் ஏத்தி இருக்காங்க. அண்ட் பல வருஷமா பிரான்ஸுக்கு அடிமையா இருந்த ஒரு நாடா இருக்கிறது வந்து கொஞ்சம் வருஷமா அதுல இருந்து நகர்ந்து இப்ப ரஷ்யா கூடயும் சைனா கூடயும் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டே இருக்குது. இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கிற இந்த இப்ராஹிம் தரோரே வந்து பாசிட்டிவாவும் பார்க்கப்படுறாரு, நெகட்டிவாவும் பார்க்கப்படுறாரு. இதுல நம்ம வெளியில இருந்து பார்க்கக்கூடிய நிறைய, அதாவது இப்ராஹிம் தரோரேக்கு மத்த கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ் லைக் பிரெஞ்ச் மீடியா ஹவுசஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது டிக்டேட்டர்ஷிப், ஆட்சிக்கு வந்து 6 மாசத்துல எலெக்ஷன் நடத்துறேன்னு சொல்லிட்டு இன்னமும் எலெக்ஷன் நடத்தாம பல வருஷமா ஆட்சியில இருந்துட்டு இருக்காங்க. இந்த வந்து சர்வாதிகாரத்தனம். அதே மாதிரி வந்து சுதந்திரமா மீடியா கம்பெனிஸை பேச விடுறது கிடையாது.
கிடையாது, சுதந்திரமா வந்து ஜேர்னலிஸ்ட்டை வேலை பார்க்க விடுறது கிடையாது, இது வந்து முழுக்க முழுக்க அடக்குமுறை, ஒடுக்குமுறை அண்ட் இது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப், இவரை தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இருக்குது. இருந்தாலும் அவங்க ஊருக்குள்ள போய் பார்த்தோம்னால், அதாவது நம்ம அவங்க கண்ட்ரி இருக்குல்ல புர்கினா ஃபாசோக்குள்ள போய் பார்த்தோம்னா அவருக்கு சப்போர்ட் வந்து காமனாவே அதிகமா இருக்குதுங்கிறத பார்க்க முடியுது. பட் அகைன் அதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே அந்த சப்போர்ட் இருக்கா இல்லையாங்கிறது வந்து அவரோட காலகட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா தாமஸ் சங்கராக்கு புர்கினா ஃபாசோ ஃபுல்லா அவ்வளவு சிலைகள் இருக்குது. தாமஸ் சங்கரா அவர் சொன்ன இதுக்கு முன்னாடி இருந்த பாகுபலி மாதிரி ஒரு லீடர், அவரை எப்படியாவது அழிச்சிடணும், மீடியாவே வந்து அவர் அப்போ வந்து அவரை எல்லாரும் தப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து உலக கடன் எல்லாத்தையும் வேணான்னாரு, நாங்களே எங்க நாட்டை பாத்துக்கிறோம்னாரு. அப்ப எல்லாருமே பயந்து போய் அவர் மோசமான ஆளுனாங்க. ஆனா இன்னைக்கே அவர் ஒரு ஐகான். அங்க அவர் செத்து போய் பல வருஷம் கழிச்சு அவரை மாதிரி இன்னொரு ஒரு பையன் சின்ன வயசுல இருந்து உருவாகி வர்றான். இப்போ இவர் வந்து கரெக்டா இருக்காரா இல்லையா, இல்ல தாமஸ் சங்கராங்கிற ஒரு முகமூடி போட்டுட்டு நானும் நல்லவன்னு காமிச்சிக்கக்கூடிய ஒரு செல்ஃபிஷான ஒரு டிக்டேட்டரா, இல்ல உண்மையிலே மக்கள் மேல கன்சர்ன் இருக்கக்கூடிய ஒரு அன்பான ஒரு ஆட்சியாளரா அப்படிங்கிற ரெண்டு விஷயமே வந்து நாளாக தான் தெரியும். இது டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்டான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது. இது டெமோக்ரஸில வரல. இது ராணுவ தளபதி கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றது தான், டிக்டேட்டர்ஷிப் தான். ஆனால் அது வந்து மக்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னைக்கு இந்த கவர்மெண்ட் போனதுக்கு அப்புறம் பேசுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க ஃப்ரீயா பேசுறாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. இந்த கவர்மெண்ட் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்களோ அப்போதான் நம்மளுக்கு அது தெரியும். அது நம்ம வெயிட் பண்ணி ஹிஸ்டரிக்கு தான் விடணும். ஏன்னா அது காலம் தான் அதை நிர்ணயிக்கும். பட் இன்னைக்கு இதுதான் இப்ராஹிம் தரோரேவோட கதை. பல வருஷமா பிரெஞ்சு ஆட்சி செஞ்ச ஒரு நாட்டுல வந்து பிரெஞ்சை கேள்வி கேட்டு, வெள்ளக்காரங்களை கேள்வி கேட்டு, நீங்க எங்களுக்கு பண்ணதெல்லாம் போதும் நாங்களே எங்களை பாத்துக்கிறோம்னு சொல்லி முன்னேறக்கூடிய ஒரு நாடா இன்னைக்கு புர்கினா ஃபாசோங்கிற கண்ட்ரி இருக்குது. அதை தான் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற பொலிட்டிஷியன் இப்போ சீமானா வரைக்கும் அதை தான் ரெஃபரன்ஸா காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து புர்கினா ஃபாசோவோட கதை. இதுதான் வந்து இப்ராஹிம் தரோரேவோட கதை. எப்படியாவது இப்ராஹிம் தரோரேவை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை பல அட்டம்ப்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. அதுல ரீசெண்டா நேத்திக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. இவ்வளோத்தையும் ஒரு 37 வயசு பையன் ஒரு நாட்டோட லீடரா மாதிரி வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் லீடர் வந்து இன்னைக்கு இப்ராஹிம் தரோரே தான் ஆட்சியாளராகவும் இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? இப்ராஹிம் தரோரே வந்து சரியான ஆள்னு தோணுதா, இல்ல இது தப்பு, இது டிக்டேட்டர்ஷிப், இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனா ஒரு விஷயம், அங்க பல முறையா வந்து டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இருந்திருக்குது புர்கினா ஃபாசோல. அவங்க எல்லாம் ரொம்ப கரப்டா இருந்திருக்காங்க. அது ஃபேக்ட் தான், அதை மாத்த முடியாது. ஆனா இவரு வேணுமா வேணாமாங்கிறது கம்ப்ளீட்டா வேற டிஸ்கஷன். அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இப்ராஹிம் தரோரேவை பத்தி கண்டிப்பா நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers and cheese.